அனைவருக்கும் வணக்கங்கள். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற பல்லடத்தை சுற்றி இருக்கிற 1000 வருடங்கள் பழமையான சிவாலயங்கள் பற்றி தான். அதில் முதல்ல பார்க்க போகிறது புத்தளத்தில் பக்கத்தில் இருக்கிற சோழீஸ்வரர் ஆலயம். இந்த சோழீஸ்வரர் ஆலயத்தை பற்றி நம்ம கூறோம்னா, பல்லடத்தில் உற்பத்தியாகி சுமார் 74 கிலோமீட்டர் பயணிக்கிற காம்பளி நதிக்கரையில் தான் இந்த சோழீஸ்வரர் ஆலயம் இருக்குது. இந்த சோழீஸ்வரர் ஆலயம் யாரால் கட்டப்பட்டதுன்னா, விக்ரம சோழன் அந்த மன்னன் காலத்தில் தான் இந்த கோவில் கட்டப்பட்டது. அதனால தான் இந்த கோவிலுக்கே சோழீஸ்வரர்னு சோழர்களோட பெயரோட சோழீஸ்வரர் சொல்லி நம்ம அழைச்சி வந்துக்கிறோம். இது எங்குக்குன்னா, பல்லடத்துலேருந்து நீங்கள் தாராபுரம் போகிற ரோட்டில் புத்தரத்தில் என்ற பகுதியில் இருக்குது. அங்கேருந்து புத்தரத்தில் பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு 100 மீட்டர் நடந்து போனீங்கன்னா இந்த ஆலயம் தெரியும். மிகவும் அற்புதம் வாய்ந்த ஒரு தலம். இது மாதிரி ஒரு தலத்தை நீங்கள் பார்க்குறது மிகப்பெரிய அபூர்வம். இது பக்கத்துலேயே பெருமாள் கோயிலும் இருக்குது. இந்த பெருமாள் ஆலயம் எப்படின்னா, இதுக்கு காம்பவுண்ட் கட்டும்போது அங்கேருந்து குழி தோண்டும் போது குழிக்குள்ளிருந்து ஸ்ரீதேவி பூதேவி ப்ளஸ்ஸு அந்த பெருமாள் சிலை கண்டெடுக்கப்பட்டது. அந்த கண்டெடுக்கப்பட்ட சிலைகள் அது பக்கத்தில் கோவில் கட்டி இப்போ வழிபட்டு வந்துக்கிறாங்க. மிகவும் அற்புதமான செயல். மகா சிவராத்திரிக்கு வாய்ப்பு இருந்தால் இந்த சிவாலயம் சென்று வாருங்கள். அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது கொடுவாய் பக்கத்தில் அமர்ந்திருக்கிற நாகேஸ்வர சுவாமி திருக்கோவில். இந்த கொடுவாய் எங்கே இருக்குன்னா, அவினாசி பாளையத்துலேருந்து தாராபுரம் ரோட்டில் சென்ட்ரலில் கொடுவாய்ங்க இருக்கிற நகரம் இருக்குது. இந்த கோவிலுக்கு என்ன வித்தியாசம்னா, இந்த கோவிலுக்கு பாண்டியர்களும் சோழர்களும் போட்டி போட்டுக்கொண்டு நன்கொடைகள், நிலதானங்கள், இது மாதிரி எண்ணற்ற வகையிலான உதவிகள் அந்த கோவிலுக்கு பண்ணிக்கிறாங்க. அதே போல் இந்த கருவறைக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா, மேலே எண்ணற்ற இடங்களில் மீன் சின்னங்களாக பொறிக்கப்பட்டிருக்கு. இதை சுற்றி இந்த கோவிலை சுற்றி பார்த்தீங்கன்னா எண்ணற்ற கல்வெட்டுகளும் இன்னைக்கு இன்று வரைக்கும் பாதுகாக்கப்பட்டு வர்றது மிகப்பெரிய விஷயம். அதே மாதிரி இந்த கட்டடக்கலைகள் அவ்வளவு அற்புதமாக இந்த ஆலயத்தின் சுவற்றில் செதுக்கப்படுகிறது. இன்றைய காலகட்டத்திலும் கூட அப்படி கட்டடக்கலைகள் நம்மால் செதுக்க முடியுமா என்றால் அது செதுக்க முடியாது. அப்படிப்பட்ட அற்புதம் வாய்ந்த ஒரு தலம்தான் நாகேஸ்வர சுவாமி தலம். வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த கொடுவாய் சென்று பார்த்துட்டு வாங்க. ஏன்னா இது சுமார் ஒரு 1500 ஆண்டுகள் பழமையான ஒரு சிவாலயம். அப்படிப்பட்ட சிவாலயம் நம்ம தரிசிப்பது நமக்கு மிகவும் புண்ணியம். இப்போ நம்ம பார்க்கறது மூன்றாவதாக பார்க்கறது தலிகீஸ்வரர் ஆலயம். இந்த தலிகீஸ்வரர் ஆலயம் அந்த சிவன் கோயில் இருக்கிறதே நிறைய பேர்த்துக்கு தெரியாது. இந்த சமீப ஒரு 6 மாத காலமாக தான் இது இந்த இடத்துல ஒரு மிக பழமையான சிவாலயம் இருக்குதாங்கிறதே வெளி மாவட்ட மக்களுக்கு, வெளியூர் மக்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட சிவன் கோவில் தான் அது. இந்த அவினாசி பாளையத்தோட ஒரு பேரே தலிகி தான். அந்த தலிகிங்கிற ஊர் பேர்லேயே சுவாமிநாதனுக்கும் அதே பேர் வச்சுட்டாங்க. தலிகீஸ்வரர் ஆலயம் சொல்கிறோம். இந்த தலிகீஸ்வரர் ஆலயத்துக்கு பார்த்தோன்னா உங்களுக்கு சேரனும் சோழனும் எண்ணற்ற நன்கொடைகள், நிபந்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. மிகவும் அற்புதம் வாய்ந்த ஒரு கிராம சூழலில் இருக்கிற தலிகீஸ்வரர் ஆலயம். அடுத்து பார்க்க போகிறது வானவன்சேரியில் அமைந்துள்ள ஆதி கைலாசநாதர் ஆலயம். 4வதாக இந்த ஆதி கைலாசர் ஆலயம் பார்த்தா உங்களுக்கு அழகுமலை அடிவாரத்தில் இருக்குது. இந்த சிவன் கோயில் பார்த்தா கூன்பாண்டிய மன்னால் கட்டப்பட்டது. அதாவது 63 நாயன்மார்கள் நந்தனார் பிறப்பதற்கு முன்பே கட்டப்பட்ட ஆலயம் இது. இந்த ஆலயத்தோட சிறப்பு என்ன, ஆவணி மாதத்தில் பார்த்தீங்கன்னா சூரிய கதிர் நேரடியாக மூலவர் மேலே அதான் இந்த ஆலயத்தின் மிக சிறப்பு. மிகவும் அற்புதம் வாய்ந்த ஒரு சிவாலயம். இதுவும் பாண்டியர்களால் கட்டப்பட்டது. இது உள்பிரகாரத்தில் நீங்கள் உள்ள நுழையும் போது வெளிப்பிரகாரத்தில் பார்த்தா மீன் சின்னங்கள், எண்ணற்ற மீன் சின்னங்கள் பொறிக்கப்பட்டிருக்கு. அவ்வளோ அற்புதம் வாய்ந்த தலம். இந்த தலத்துக்கு மகாசிவராத்திரி சென்று வாருங்க. பார்ப்பவர்களின் மனதை கொள்ளை கொள்ளும் சிவபெருமான் எவ்வளோ அம்சமாக விட்டிருக்கார் பாருங்க. மனதை அமைதியாக வைத்திருக்க உதவும். அடுத்து நாம் பார்க்க போகிறது பெருந்தூரில் இருக்கிற பாண்டீஸ்வர சுவாமி திருக்கோவில். இந்த பாண்டீஸ்வர சுவாமி திருக்கோவில் பார்த்தா உங்களுக்கு பாண்டியர்கள் கட்டப்பட்டது.
இந்த பாண்டீஸ்வர சாமியை அந்த பகுதி அந்த பெருந்துறையில் இருக்கிற மக்கள் எல்லாமே இது எங்கள் குலதெய்வம் அப்படி சொல்லி வழிபட்டு வந்துருக்காங்க. அடுத்து நாம் பார்க்க போகிறது சுக்ரீஸ்வரர் ஆலயம். இந்த சுக்ரீஸ்வரர் ஆலயம்னா ஒரு நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ஆலயத்துக்கு கீழே ஒரு ஆலயம் கேள்விப்பட்டிருப்போம் பார்த்தீங்களா? அப்படிப்பட்ட ஆலயம் தான் சுக்ரீஸ்வரர் ஆலயம். இந்த ஆலயத்தில் வந்து சுக்ரீவன் வழிபட்டதற்கான அடையாளமாக அங்கே ஒரு சிலை சிற்பமே பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு தெரியுது பாருங்க, சுக்ரீவன் வழிபடுற மாதிரி ஒரு சிலை ரெடி பண்ணிக்கிறாங்க. இது இப்போ வந்து நல்லூர்லேருந்து நீங்கள் முத்துக்குளி போகிற வழியில் சர்க்கார் பெரியபாளையம் என்ற கிராமத்தில் தான் இருக்குது சுக்ரீஸ்வரர் ஆலயம். சுமார் இது ஒரு 2500 ஆண்டுகள் பழமையான சிவாலயம். இந்த சிவாலயங்கள் நம்ம பகுதியில் இருக்கிறது நமக்கு ஒரு பெருமை. இதில் வந்து எண்ணற்ற லிங்கங்களை வைத்து ஒவ்வொரு பக்கமாக வச்சு வழிபட்டு வந்துருக்கிறாங்க. இது வாய்ப்புள்ளவங்க சென்று வாருங்கள். இந்த கோவில் சுற்றி நிறைய கல்வெட்டுகள் இருக்குது. இந்த இந்த கோவில் பற்றிய, அதாவது நம்ம சூழல் பற்றிய கல்வெட்டு ஒன்றும் கூட இந்த கோவில் கல்வெட்டு இருக்குது. நீங்கள் கட்டடக்கலைக்கு தஞ்சாவூர் சொல்கிறீங்க, வாய்ப்பு இருந்தால் சுக்ரீஸ்வரர் ஆலயத்தை போய் பாருங்கள். கட்டடக்கலைக்கு ஒரு மிக எடுத்துக்காட்டாக இருக்குது. அவ்வளோ அற்புதமான ஆலயம். அடுத்தது நாம் பார்க்க போகிறது உத்தமலிங்கேஸ்வரர் ஆலயம், பெருமாநல்லூர். ஏன்னா பெரும்பாலாநல்லூர் போட்டுக்கிறேன்னா, பெருமாநல்லூரோட பழைய பெயர் வந்து பெரும்பாலாநல்லூர் தான். அதான் காலப்போக்கில் வந்து மருவி பெருமாநல்லூரும் ஆயிடுச்சு. இது வந்து பரந்தார் சோழன், அதாவது 9ஆம் நூற்றாண்டின் இறுதியில் கட்டப்பட்ட ஆலயம். அதாவது ஒரு 1100 வருடங்களுக்கு முன்னால் கட்டப்பட்ட ஆலயம். ஒன்று பரந்தார் சோழன் மன்னால் கட்டப்பட்டிருக்கணும், இல்லையா உத்தம உத்தம சோழன் காலத்தில் கட்டப்பட்டிருக்கணும். அதனால தான் வந்து உத்தமலிங்கேஸ்வரன் சொல்லி நம்ம வந்து வழிபட்டு வந்துக்கிறோம். இன்றைக்கும் பழமை மாறாமல் அதே கட்டடக்கலையோட தூண்கள் பார்த்தா அவ்வளோ அற்புதமாக செதுக்கப்பட்டு இன்னும் பராமரிக்கப்பட்டு வருது. இது இது சுற்றியும் பார்த்தா உங்களுக்கு பாண்டியர்களும் சோழர்களும் என்ற நன்கொடைகள், நிபந்தங்கள், நிலதாரங்கள் கொடுக்கப்பட்டதற்கான கல்வெட்டுகள் பார்த்தா உங்களுக்கு இந்த கோவில் சுற்றி பொறிக்கப்பட்ட கல்வெட்டுகள் நிறையா இருக்குது. இந்த கோயிலும் சுமார் ஒரு 1500 வருடங்கள் பழமையான சிவாலயம் தான். அதே போல் பெருமாநல்லூர் பழைய பேர் பெரும்பாலாநல்லூர் கூட அந்த கல்வெட்டில் பொறிக்கப்பட்டிருக்குது. பெரும்பாலாநல்லூர் கூட, நல்லூர்னு பெயரே வந்து அந்த கோயிலில் பொறிக்கப்பட்டிருக்குது. இந்த மகா சிவராத்திரிக்கு வாய்ப்பு இருக்கிறவங்க சென்று பார்த்து வாருங்கள். அடுத்தது நல்லூர் விஸ்வேஸ்வரர் ஆலயம். சில பேர் சொல்கிறாங்க ஒரு 500 வருட ஆலயங்கள், 400 வருட ஆலயங்கள். அப்படின்னா அது எப்படிப்பா உங்களுக்கு வந்து சுந்தரபாண்டியன் ஆட்சி செய்த ஒரு 400 வருடங்கள் ஆகும்? ஏன்னா கேள்வி. நான் சுந்தரபாண்டியன் ஆட்சி செய்த 900 வருடங்கள் ஆகும். அப்படி என்றால் இந்த நல்லூர் விஸ்வேஸ்வரர் ஆலயம் சுமார் 900 வருடங்கள் பழமையான சிவாலயம் ஆகும். ஏன் நல்லூர் என்ற ஊருக்கு பழைய பெயர் சுந்தரபாண்டிய நல்லூர் தான். அப்படிப்பட்ட தலத்தை நீங்கள் எப்படிப்பா ஒரு 400 வருடங்கள் தலம்னு கூற முடியும்? இது என்னால் நான் வன்மையாக கண்டிக்கிறேன். வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த சுந்தரபாண்டி நல்லூரில் இருக்கிற நல்லூர் விஸ்வேஸ்வர சாமி ஆலயத்தை தரிசிட்டு வாங்க. இது பார்த்தா உங்களுக்கு காசிக்கு நிகராக போற்றப்படும் தலம் நல்லூர் விஸ்வேஸ்வரர் ஆலயம். மிகவும் அற்புதம் வாய்ந்த தலம். இது மாதிரி தலங்கள் நம்ம பார்க்க போகிறது மிகப்பெரிய அபூர்வமான விஷயங்கள் தாங்க. இந்த வரலாற்று ஆய்வாளர்களை கொஞ்சம் அந்த வரலாறுகளை வந்து கொஞ்சம் மக்களுக்கு தெளிவாக எடுத்து சொல்லுங்க. ஏன்னா 400 வருடங்கள் தான் ஆட்சி செய்தான்னு சொல்லும்போது, 400 வருடங்கள் தான் கட்டப்படும் சொல்லும்போது ஒரு மிகவும் தவறான விஷயத்த மக்கள் மனதில் எப்பவும் பரப்பாதீங்க. ஏன்னா சுந்தரபாண்டியன் ஆட்சி செய்த 900 வருடங்கள் ஆகுது. அப்போது மீது 400 வருடங்கள் அவர் வாடகை விட்டாரா நீங்கள் சொல்லணும். அடுத்தது நாம் பார்க்க போகிறது திருமுருகன் பூண்டி சிவன் கோவில். அது என்னப்பா திருமுருகன் பூண்டி சிவன் கோவில்னு கேட்கலாம். இது சுமார் வந்து எப்போ அது கட்டப்பட்டதுன்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் சுமார் எனக்கு தெரிஞ்சு ஒரு 1600 டு ஒரு 1400 வரைக்கும் கட்டப்பட்டிருக்கலாம். இந்த கோவில் என்ன விசேஷம்னா, சுந்தரர் வந்து சேரமான் பெருமானை சந்திச்சுட்டு வரும்போது சேரமான் பெருமான் கொடுக்கப்பட்ட பொருட்களை வந்து களவாடிட்டு போயிடுவாங்க. அப்போ சுந்தரர் வந்து சிவபெருமான் நினச்சி பாடும் பொழுது சிவபெருமான் வந்து சிவகணங்களை அனுப்பி இழந்து போன பொருளை மீட்டு கவர்ந்து கொண்டு வருவாங்க. அப்படிப்பட்ட இடம்தான்
இந்த திருமுருகன் பூண்டி சிவத்தலம் இன்றும் ஆண்டுகள் ஆயிரங்கள் ஆனாலும் கூட பழமை மாறாமல் அப்படியே பாதுகாக்கப்பட்டு வருவது மிகப்பெரிய விஷயம். இதில் இன்னொரு விஷயம் என்ன, இங்கே மூலவராக வீட்டிருக்கிறவர் முருகர் தான், இங்கே சிவன் கிடையாது. ஆனால் முன்னொரு காலத்தில் மூலவராக வீட்டிருந்தவர் சிவபெருமான், காலப்போக்கில் மூலவராக முருகர் வீட்டிருக்கிறார். அப்படிப்பட்ட அற்புதம் வாய்ந்த ஒரு திருமுருகன் பூண்டி சிவத்தலம் அப்பர் சென்றால் பாடப்பட்ட தேவார தலமாகும். வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த மகா சிவராத்திரிக்கு சென்று வாருங்கள். அடுத்தது மாதேசிலிங்கம் மங்களம் பகுதியில், அதாவது எண்ணற்ற ஆலயங்களை இடித்து தள்ளிய திப்பு சுல்தான் வருகையை எகத்தாளமாக பார்த்து சிரித்து சிவபெருமான் தான் மாதேசிலிங்கத்தில் மங்களத்தில் வீட்டுக்கிற மாதேசிலிங்கம் சிவலிங்கம். இது சுயம்பு வடிவில் தான் உங்களுக்கு காட்சி தருவார். அதாவது எல்லா பக்கம் பார்த்தாலும் உங்களுக்கு லிங்கம் ஒரு அடி 2 அடி 3 அடி வச்சிருப்பாங்க. ஆனால் இங்கே சுயம்புலிங்கமாக தான் இந்த லிங்கம் சிவபெருமான் காட்சி தருவார். அவ்வளோ அற்புதம் வாய்ந்த ஒரு சிவத்தலம். அடுத்தது சோழீஸ்வரர் ஆலயம் சாமலாபுரம். இது கரிகால சோழனால் கட்டப்பட்டது. அதாவது தனது சித்திக்காக கரிகால சோழனால் சாமலாபுரத்தில் கட்டப்பட்ட சிவாலயம். சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்டதுனால சோழீஸ்வரர் சொல்கிறோம். அடுத்தது சூலூரில் இருக்கிற தையல் நாயகி ப்ளஸ் வைத்தியநாத சுவாமி. இது கரிகால சோழனால் கட்டப்பட்ட ஆலயம். நாகப்பட்டினத்தில் இருக்கிற வைத்தீஸ்வரர் ஆலயத்துக்கு ஈக்குவலா சூலூரில் இருக்கிற வைத்தீஸ்வர ஆலயம். இதோட பழைய பேரை பார்த்தா உங்களுக்கு வைத்தியலிங்கமுடையார் இருந்தால் பழைய பெயர். வைத்தியலிங்கமுடையார் அந்த பெயரில் தான் கரிகால சோழன் அந்த சிவலிங்க பிரதிஷ்டை பண்ணி இதுக்கு கும்பாபிஷேகம் கூட நடத்திக்காப்படி. அதே மாதிரி சுமார் 1000 வருஷத்துக்கு முன்னாடி வீர சோழன் என்ற ஒரு மன்னன் கூட இந்த கோவிலுக்கு எண்ணற்ற நிலங்கள் நன்கொடைகள் நிபந்தங்கள் கொடுத்து வைக்கிற அடையாளமாக செலக்கத்தில் மாரியம் கோவிலில் இது பற்றிய கல்வெட்டு இருக்குது. வாய்ப்பு இருக்கிறவங்க நம்ம கரிகால சோழனை பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் கரிகால சோழன் கட்டிய இந்த சிவாலயத்தை சென்று வருவோம். இதுவும் சுமார் ஒரு 1100 ஆண்டுகள் பழமையான ஒரு சிவாலயம் ஆகும். அடுத்து நாம் பார்க்க போகிற செலக்கரத்தில் இருக்கிற சிவன் கோவில். அந்த சிவன் கோவில் வீடியோ எங்கிட்ட இல்லைங்க. ஆனால் சிவன் கோவில் வாசலில் இருக்க கல்வெட்டுகள் தான் நான் எடுத்தேன். இந்த கல்வெட்டுகள் பார்த்தா உங்களுக்கு விக்ரம சோழர் போட்டுறாங்க பாருங்க. விக்ரம சோழர் கல்வெட்டு, அதே மாதிரி விஜயநகர கல்வெட்டு, இது மாதிரி வீர வல்லாள கல்வெட்டு, இது மாதிரி நிறையா கல்வெட்டுகள் இருக்குதுங்க. இதுவும் சுமார் ஒரு 1000 மடங்கள் பழமையான சிவாலயம் தான். ஆனால் இந்த சிவாலயம் அங்கே இருக்கிறதே பொதுவில் யாருக்கு தெரியாதுங்க. அப்படிப்பட்ட சிவாலயம் கொண்ட இதுதான் அது. இங்கே இந்த ஆலயத்துக்கு பார்த்தாலும் உங்களுக்கு எண்ணற்ற சோழர்கள் நிபந்தனைகள் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் என்ன கவலை கொண்ட விஷயம்னா, பாதுகாக்கப்பட வேண்டிய கல்வெட்டுகள் அனைத்துமே மழையாலும் அழிஞ்சு போயிட்டு இருக்குது. வெயிலாலும் மழையால் அழிஞ்சு போயிட்டுருக்குது. அந்த கல்வெட்டு தான் பார்க்குறீங்க. இப்போ நீங்கள் பார்க்குற நமது பல்லடம் நகரில் வீட்டிருக்கிற ஒரு சிவலிங்கம் தான். என்னடா பல்லடம் நகரில் சுந்தரபாண்டி காலத்து லிங்கமாக கேட்கலாம். ஆமாங்க, 900 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சிவலிங்கம் தான் நம்ம பல்லடத்தில் இருக்குது. இதை பற்றி தனியான காணொலி நான் போடுறேன். வாய்ப்புகள் எல்லா சிவாலயம் சென்று வாருங்கள்.